திருச்சிற்றம்பலம். ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டிலை ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று ஞானத்தின் மிக்கவை நன்முக்தி நல்கவாம் ஞானத்தின் மிக்கார் நரனின் மிக்காரே. திருச்சிற்றம்பலம். ஞானத்தை விட சிறந்த அறநெறி எதுவும் இல்லை. ஞானத்தை தராத சமயமும் நல்ல சமயம் அன்று. ஞானத்துக்கு விரோதமானது வீடு பேற்றினை அளிக்காது. ஞானத்தில் சிறந்தவர் உலகில் உள்ள மனிதர்களில் மேலானவர். திருமூலர் அருளிய இந்த திருமந்திர பாடல் ஞானத்தின் மேன்மையை எடுத்துரைக்கிறது. ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை என்று கூறுகிறார். அதாவது ஞானத்தை விட சிறந்த தர்ம நெறி இந்த உலகத்தில் வேறொன்றும் இல்லை. அதைவிட சிறந்த சமயமும் கிடையாது. ஞானத்தை விட சிறந்தவை என்று சொல்லப்படுவை எதுவாக இருந்தாலும் அவை உண்மையான முக்தியை அளிக்கவே அளிக்காது. ஞானத்தில் சிறந்து விளங்குபவர்கள் சாதாரண மனிதர்களை விட உயர்ந்தவர்களாக விளங்குகிறார்கள். ஞானம் என்பது என்ன? இறைவனை பற்றிய அறிவையும் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தையும் புரிந்து கொள்வதாகும். ஞானம் உள்ளவர்கள் மட்டுமே உண்மையான முக்தியை அடைய முடியும் என்று அறுதியிட்டு கூறுகிறார் திருமூலர். திருமூலர் ஞானத்தின் முக்கியத்துவத்தை இதில் அழகாக வலியுறுத்துகிறார். ஞானம் என்பது வெறும் அறிவு மட்டுமல்ல, அது ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்தது கூட என்று கூறுகிறார். ஞானம் உள்ளவர்கள் மட்டுமே சரியான பாதையில் செல்ல முடியும். இந்த பாடலின் மூலம் ஞானத்தை தேடுவதும் அதை அடைவதற்கு முயற்சிப்பதும் எவ்வளவு முக்கியம் என்பதை திருமூலர் உணர்த்துவதை நாம் அறியலாம். ஞானம் என்ற சொல் பல அர்த்தங்களை கொண்ட ஆழமான கருத்துக்களை குறிக்கிறது. பொதுவாக இது அறிவு, புரிதல், ஞானம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை உள்ளடக்கியது. அறிவு என்பது என்ன? இது தகவல்கள், உண்மைகள் மற்றும் திறன்களின் திரட்சியை உள்ளடக்கியது. புத்தகங்கள், கல்வி மற்றும் அனுபவத்தின் மூலம் இந்த அறிவை பெறலாம். புரிதல் என்பது இது தகவல்களின் அர்த்தத்தையும் தொடர்புகளையும் புரிந்து கொள்வதை குறிக்கிறது. விமர்சன சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு மூலம் இது வளர்க்கப்படுகிறது. ஞானம் என்பது அறிவு மற்றும் அனுபவத்தின் பயன்பாடு மூலம் பெறப்படும் ஆழமான புரிதலாகும். வாழ்க்கையின் சவால்களை வழி நடத்தவும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கவும் இந்த ஞானம் உதவுகிறது. சுய விழிப்புணர்வாக அமைவதுதான் ஆன்மீக விழிப்புணர்வு. உலகத்தை பற்றிய ஆழமான புரிதல் மற்றும் தெய்வீகத்துடன் இணைந்திருப்பதை குறிக்கிறது. தியானம் மற்றும் ஆன்மீக நடைமுறைகள் மூலம் அடையலாம். ஞானம் சுய விழிப்புணர்வை மேம்படுத்துகிறது, நம்பிக்கையை வளர்க்கிறது மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இந்த ஞானம் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. ஆன்மீக ஞானம் என்பது ஒருவரின் உண்மையான சுபாவத்தை பற்றிய அறிவாகும். இது விடுதலைக்கு வழிவகுக்கிறது. ஞானம் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளவும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழவும் உதவுகிறது. ஞானம் பெறுவதற்கான வழிகள் பல இருக்கின்றன. அதில் ஒன்று கல்வி. முறையான கல்வி மற்றும் சுய கல்வி மூலம் அறிவை பெறலாம். அடுத்தது அனுபவம். வாழ்க்கையின் அனுபவங்கள் மற்றும் சவால்கள் மூலமும் கூட ஞானத்தை பெறலாம். தியானம் மற்றும் தியானம் மனதை அமைதிப்படுத்தவும் சுய விழிப்புணர்வை மேம்படுத்தவும் மற்றும் ஆன்மீக ஞானத்தை வளர்க்கவும் உதவுகிறது. ஆன்மீக நடைமுறைகள் மற்றும் போதனைகள் மூலம் ஆன்மீக ஞானத்தையும் பெறலாம். சரி, அறநெறி என்பது என்ன? இவர் அறநெறி என்று குறிப்பிட்டிருக்கிறாரே. அறநெறி என்பது சமூகத்தில் மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளாகும். இது ஒழுக்கம், நீதி, நேர்மை மற்றும் நன்னடத்தை போன்ற விழுமியங்களை அடிப்படையாக கொண்டு உள்ளது. முக்கியமாக இந்த அம்சங்கள் என்ன? ஒழுக்கம், சரியான மற்றும் தவறான செயல்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியான வழியில் நடக்க வேண்டும். நீதி, அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளையும் உரிமைகளையும் வழங்குவது நீதி. தவறு செய்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சரியான தண்டனையை வழங்குவதுதான் இந்த நீதி. நேர்மையாக இருக்க வேண்டும். நேர்மை என்பது என்ன? உண்மை பேசுவது, வாக்குறுதிகளை காப்பாற்றுவது, பிறருக்கு துரோகம் செய்யாமல் இருப்பது. நன்னடத்தை, பிறரிடம் மரியாதையாகவும் அன்புடனும் பழகுவதுதான் நன்னடத்தை. மற்றவர்களுக்கு உதவியும் செய்ய வேண்டும். அறநெறியின் முக்கியத்துவம் இதில் அடங்கியிருக்கிறது. அதாவது சமூக ஒற்றுமை. அறநெறி சமூகத்தில் அமைதியையும் நல் இணக்கத்தையும் பேண உதவுகிறது.
அறநெறி தனி மனிதனின் குணநலன்களை மேம்படுத்தி சிறந்த மனிதனாக மாற்றுகிறது. அறநெறி நீதியான மற்றும் சமத்துவமான சமூகத்தை உருவாக்க உதவுகிறது. அறநெறி ஆன்மீக பாதையில் கூட செல்ல உதவுகிறது. ஒரு மனிதனின் தனது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் பல இருக்கின்றன. அதுதான் தனி மனித அறநெறி. சமூக அறநெறி என்றால் என்ன? சமூகத்தில் மனிதர்கள் எவ்வாறு ஒருவருக்கொருவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான நெறிமுறைகள். தொழில்சார் அறநெறியும் இருக்கிறது. அது என்ன? தொழிலில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் மற்றும் கடமைகள். ஆன்மீக அறநெறியும் உண்டு. ஆன்மீக வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் அறநெறி, ஆன்மீக அறநெறியாகும். அறநெறி என்பது மனித வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாகும். இது மனிதர்கள் ஒருவருக்கொருவர் மரியாதையுடனும் நீதியுடனும் அன்புடனும் வாழ உதவுகிறது. ஞானம் நல்முக்தியை அளிக்கும். நல்முக்தி என்பது ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலை. அதை அடைவதற்கு ஒவ்வொருவரும் அவரவர் நம்பிக்கையின்படி பல்வேறு வழிமுறைகளை கையாளுகிறார்கள். நல்முக்தி என்பது மனித வாழ்க்கையின் இறுதி இலக்கு என்று கருதப்படுகிறது. இது ஆன்மாவுக்கு நிரந்தர அமைதியும் பேரின்பத்தையும் அளிக்கிறது. இது பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை அளித்து ஆன்மாவை இறைவனோடு இணைக்கிறது. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.